நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். நியூஸ் 21 செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன். இலவச அறுவை சிகிச்சை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 24, 25, 26ஆம் தேதிகளில் அகில இந்திய குடல்நோய் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்க சர்வதேச கருத்தரங்கம் தனியார் கல்லூரியில் வைத்து நடக்கவுள்ளது. இந்த கருத்தரங்கை முன்னிட்டு 4 மருத்துவமனைகளில் வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் அறுவை சிகிச்சை நடக்கவுள்ளது. சுவாமியார் மடம், ரத்னா தனியார் மருத்துவமனையின் மூலம் பௌத்திரம் போன்ற நோயாளிகள் போலி சிகிச்சையை நம்பி ஏமாறாமல் இருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த 30 ஆசனவாய் மற்றும் மலக்குடல் நோயாளிகளுக்கு இலவச அறுவை சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. சிறந்த நிபுணர்களை கொண்டு இந்த அறுவை சிகிச்சை நடக்க உள்ளது. இந்த அறுவை சிகிச்சை காட்சிகளை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் தனியார் கல்லூரியில் நடக்கும் சர்வதேச கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் இளம் மருத்துவர்கள் இதை பார்த்து பயனளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வணக்கம், நான் டாக்டர் மகிழன், சுவாமியார் மடம் ரத்னா நினைவு மருத்துவமனை. வருகின்ற 24, 25, 26 ஆகிய தேதிகளில் அகில இந்திய நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்க மாநாடு கன்னியாகுமரியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் வைத்து நடைபெற இருக்கிறது. இந்த சர்வதேச கருத்தரங்கில் இந்தியாவில் இருந்து மட்டுமல்லாமல் மலேசியா மற்றும் நேபாள் போன்ற நாடுகளிலிருந்தும் சுமார் 800 மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். இந்த கருத்தரங்கை ஒட்டி 4 மருத்துவமனைகளில் வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் நுண்துளை அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதில் நமது சுவாமியார் மடம் ரத்னா நினைவு மருத்துவமனையில் ஆசனவாய் மற்றும் மலக்குடல் சம்பந்தமான நோய்களுக்கான நுண்துளை மற்றும் லேசர் போன்ற நவீன சிகிச்சை முறைகள் அளிக்கப்பட உள்ளன. இந்த சிகிச்சை முறைகள் அனைத்தும் முற்றிலும் இலவசமாக இந்தியாவின் தலைசிறந்த மருத்துவர்களால் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நோயாளிகள் கடந்த 27, 28 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற முகாமில் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 பயனாளிகள் ஆவார்கள். இவர்கள் முற்றிலுமாக இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுவார்கள். மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்டு அறுவை சிகிச்சை தேவைப்படாதவர்களுக்கும் இலவசமாக மருந்துகள் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துவதில் பெருமை அடைகிறோம்.